நமக. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரையுள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கூற வேண்டிய ஸ்ரீ சிவபஞ்சாட்சர நட்சத்திர மாலிகா ஸ்தோத்திரத்தின் 18வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிவர இல்லறத்தில் உள்ள துயரங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் ஏற்படும். வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். ஹீஹி தக்ஷண பிரதானஹேதவே நம சிவாய ஆகிதாக்னிபாலகோக்ஷகேதவே நம சிவாய தேககாந்தி தூதரௌப்யதாதவே நம சிவாய கேகதுக்கபுஞ்சதூமகேதவே நம சிவாய ஈகிதக்ஷணப்பிரதானஹேதவே நம சிவாய ஆகிதாக்னிபாலகோக்ஷகேதவே நம சிவாய தேககாந்தி தூதரௌப்யதாதவே நம சிவாய கேகதுக்கபுஞ்சதூமகேதவே நம சிவாய ஈகிதக்ஷணப்பிரதானஹேதவே நம சிவாய ஆகிதாக்னிபாலகோக்ஷகேதவே நம சிவாய தேககாந்தி தூதரௌப்யதாதவே நம சிவாய கேகதுக்கபுஞ்சதூமகேதவே நம சிவாய. விரும்பிய பொருள்களை நொடியில் தந்தருளும் சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். ரிஷபராசியின் கொடியை ஏந்தியவரும் கர்கபத்திய நெருப்பை காக்கும் சிவனாகிய உமக்கு எனது நமஸ்காரங்கள். தன் திருமேனியின் பேரொளியால் வெள்ளியின் பளபளப்பை மதிக்கத்தக்கதாக உடைய உடலை கொண்டவராகிய சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். இல்லற துயரங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அருளும் சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.